ஸோ ஹாய், இன்றைக்கி நான் வந்து ஒரு தெர்மோமீட்ரு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பாட்டில் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் சானிடைசர் லிக்விடாக இருக்க மாதிரி ஆன்டிசெப்டிக் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கலர், கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வாட்டர். இதோட மிக்சர் தான். இந்த கிளேவை இந்த இடத்துல இப்படி வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரா உள்ளே போட்டுட்டு இந்த கிளேவை ஒரு பால் மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு இதை இந்த ஸ்டவ் கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி இந்த சொல்யூஷனில் படுற மாதிரி வச்சுட்டு எந்த கேப்புமே இல்லாத மாதிரி அடைச்சிடணும். இந்த மாதிரி நல்லா இந்த பிடிச்சிட்டு எந்த கேப்புமே இல்லாத மாதிரி அமுத்திட்டு ஒரு சில்வர் பவுல் எடுத்து அது மேலே இதை வச்சுட்டு இந்த இடத்துல ஹாட் வாட்டர் ஊற்றணும். இப்போ வார்ம் வாட்டர் நான் எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே இந்த இடத்துல பொறுமையாக ஊற்றணும். ஊற்றுனா இந்த இடத்துல ரைஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? ரைஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இதோட சயின்ஸை பார்க்கலாம். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் தான். தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு திங் வந்து ஹீட் ஆகுது. ஹீட் ஆகும்போது அது வந்து விரிவடையும். இப்போ அது வந்து ஹாட்டாக ஆகும்போது நல்லா விரிவாகும். இப்போ நல்லா விரிவாகும் போது இப்போ இந்த இது ஹாட்டாக இருக்கும் போது இந்த இங்கே இருக்க ஏர்லாம் வந்து வெளியே போகிறதுக்கு எந்த கேப்பும் கிடைக்காது. அதனால இதுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த ஸ்ட்ரா தான். அதனால இந்த ஸ்ட்ரா வழியாக இங்கே இருக்க இந்த சொல்யூஷனையும் சேர்த்து இப்படி மேலே எடுத்துட்டு ஏர் வரும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ். இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து ஹாட் ஆகும் போது நல்லா விரிவாகும். அப்புறம் கொஞ்சம் கோல்ட் ஆனோன்னு நல்லா சுருங்கிக்கும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்ட். தேங்க்யூ.